இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கும்மிடிப்பூண்டியில் இருக்க ஏவிஎஸ் மஹால் தாங்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 200 கிலோ சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். எப்பயுமே நமக்கு ஒரு இடத்துல சமைக்க போகிறோம் அப்படின்னும்போது, எல்லா பொருட்களும் கரெக்டாக இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் செக் பண்ணுவோம். ஏன்னா கஸ்டமரை வந்து நம்ம அப்பப்போ இது வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வான்னு சொல்லாமல், என்ன பொருட்கள் நமக்கு தேவையான பொருட்கள் இன்னும் வராமல் இருக்கோ, அதை மட்டும் நாங்கள் அவங்களுக்கு லிஸ்ட் அவுட் போட்டு கொடுத்தோன்னா, அவங்க அந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அவங்களையும் நம்ம அப்பப்போ தொந்தரவு பண்ணாத மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 3 ஒலையில் தண்ணி வச்சுருந்தாங்க. 3 ஒலை தண்ணி வச்சுட்டு 5 டபரா பிரியாணி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். மொத்தம் 50 கிலோ 50 கிலோ 50 கிலோ கணக்கில் 200 கிலோ பண்ண போகிறோம். மொத்தம் 250 கிலோ ஆகிடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோ வெஜ் பிரியாணி சொல்லியிருந்தாங்க. அதையுமே பண்ணி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். சைடில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரெட் அல்வா சொல்லியிருந்தாங்க, 65 சொல்லியிருந்தாங்க, ரைத்தா, அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சால், இதெல்லாம் வந்து நம்ம பசங்க சைட் பை சைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் 5 டபராலையுமே வந்து ஆனியன் எல்லாமே வந்து போட்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் வந்து தேவையான அளவு எல்லாமே இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுப்பும் நல்லா பற்ற ஆரம்பிச்சிருச்சு. கட்டை வந்து பார்த்திங்கன்னா, நல்லா காஞ்ச கட்டையாக கொடுத்துருந்தாங்க. அதனால் பற்ற வச்சோன்னே கொஞ்சம் சீக்கிரமாகவும் பற்றிக்கிச்சு. எங்களுக்கும் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சும் பூண்டும் அரைச்சி வச்சுருந்தோம். அதை வந்து எல்லா சட்டியும் 1 2 3 4 5 இல்லைங்க, 5 சட்டியுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இஞ்சி பூண்டு கொடுத்த உடனே நல்லா கிண்டணும். அப்படி இல்லைன்னா அப்படியே இஞ்சி பூண்டு அப்படியே போயிட்டு கீழே வந்து அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இஞ்சி பூண்டை போட்டு நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா, அந்த எண்ணெய் பதம் இந்த வெங்காயத்துலேருந்து இஞ்சி பூண்டு பிரிஞ்சு அந்த பதத்தோடு வெளியே வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம வந்து நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தோம். நல்லா மசாலா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தோம். கறி கொஞ்சம் வர லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நாங்கள் மசாலா கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் சொன்ன டைமுக்கு கறி கொடுக்கலனாலும் கரெக்டான டைமுக்கு ஒரு அரை ஹவருக்கு முன்னாடி கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். கொஞ்சம் லேட்டாக தான் கொடுத்தாங்க. இருந்தாலும் இதை வந்து நாங்கள் அம்மா கோழி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோழிக்கறி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஒரு 2 3 கிண்டி அதுக்கப்புறம் நல்லா வேக வைக்கலான்னு சொல்லிட்டு வேக வைக்க ஆரம்பிச்சிட்டோம். கறியை தொட்டு பார்த்தோம், சரி வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கறி வேகவே இல்லைங்க. சரி நல்லா கறி வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டையை நல்லா ஏற்றி பற்ற வைக்க ஆரம்பித்தாச்சு. பற்ற வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சரி கறி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்து பார்த்தோம். வேகிற மாதிரி இல்லை. அதனால் திருப்பி நல்லா கட்டையை ஏற்றி போட்டதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு கறி ஒரு பதமாக வெந்ததுக்கப்புறம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் தக்காளி, புதினா, கொத்தமல்லாம் உள்ளே இறக்கிட்டு நல்லா மசாலாவை திருப்பி கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மசாலா கிண்ட என்னன்னா ஸ்மெல் அப்படியே பயங்கரமாக இருந்து எனக்கு டெம்ப்டியாக இருந்துச்சு சாப்பிட்ணும். இன்றைக்கி பயங்கரமாக இந்த பிரியாணி நம்ம சாப்பிட்ணும். அம்மா கோழி பிரியாணினாலே அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே. நம்ம செஞ்சது இன்னும் பயங்கரமாக இருக்கும், சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலாவை நல்லா கொதிக்க விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 150 கிலோ 65 சொல்லியிருந்தாங்க. ஆனால் 100 கிலோ 65 தான் போட சொல்லியிருந்தாங்க. அதுவும் போட்டுட்ருந்தோம். ஒரு வழியாக நம்ம மசாலா கொதிக்கிறத நீங்களே பாருங்களேன் எவ்வளோ டெம்ப்டியாக இருக்குன்னு. இந்த மசாலா கொதிக்கிறப்பவே எனக்கு பயங்கரமான ஃபீல். இன்றைக்கி செஞ்சு முடிச்சுட்டு தரமாக சாப்பிட்ணும், கஸ்டமர்ஸ்க்கு நம்ம தரமான ஒரு பிரியாணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக கறி வந்து நல்லா சூப்பராக வெந்துருந்துச்சுங்க. கறி வந்ததுக்கப்புறம் அரிசியை வந்து உலையிலேருந்து எடுக்க சொல்லியிருந்தேன். எடுத்துகிட்டு அரிசியை வடித்து நம்ம போட போகிறோம். ஏன்னா நம்ம செய்கிறது வடி பிரியாணி தானே. ஒரு வழியாக அரிசியும் வடித்து மசாலாவில் அரிசியை இறக்கிட்டோங்க. இறக்குனதுக்கப்புறம் சமப்படுத்திட்டு தேவையான அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதுவே போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அரிசிலாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிறது வந்து பேர் டோரா அப்படின்னு சொல்லுவோம். அந்த டோரா வச்சு நம்ம வந்து அரிசியும் மசாலாவையும் நல்லா பதப்படுத்துறதுக்கப்புறமா நம்ம வந்து தம் போடுற ப்ராசஸாக இருந்துகிட்ருக்கோம். ஒரு சட்டி 2 சட்டி இல்லைங்க, மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 5 சட்டியுமே ஒரே டைம் வந்து தம் போட்டிருந்தோம். தம் போட்டதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் பொறுத்து இறக்கிடலாம் அப்படின்ற ஒரு ப்ராசஸோடு தான் போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் மணி வந்து கரெக்டாக 5 மணிக்கு கொடுக்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கரெக்டாக 5 மணிக்கே கொடுத்துட்டோம். ஃபைனல் அவுட்புட் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தரமான பிரியாணி, ஜூஸியான பிரியாணி. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் வேணும்னா மறக்காமல் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி பிரியாணி உங்கள் லைஃப்பில் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக அவங்களுக்கு நாங்கள் கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரெட் அல்வா, தயிர் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, 65 பிரியாணி இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கொடுத்து கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. தேங்க்யூ.